ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து சண்டே பாருங்கள். இன்றைக்கி சண்டே, ஸோ நான்வெஜ் ரெசிபிஸ் தான் இன்றைக்கி. பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து குக்கரில் வந்து மட்டனை சேர்த்திட்டேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சம் மல்லித்தூளும் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சி பூண்டு நான் அரைச்சிருக்கிறேன். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்காக இப்போ நான் அரைக்கலான்ட்டு இருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் அரைச்சிக்கலான்னு விட்டுட்டேன். அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன்னு சொல்லிவிட்டு. இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, ரெண்டுமே ஈக்குவலான அமௌண்ட்டு தான். இஞ்சி பூண்டு எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் அப்படியே உருகி போட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு, அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாம் போட்டு விசில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னா கொஞ்சம் நல்லா மட்டன் நல்லா வாசமாகவும் இருக்கும். அந்த காரமெல்லாம் உள்ளார இறங்கியிருக்கும். அதுக்காகத்தான் நான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு அதாவது குஸ்கா சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு இது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ வந்து ஒரு அரை கிலோ தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். நல்லா வந்து இது வந்து குஸ்கா சாப்பாட்டுக்கும் ப்ளஸ் வந்து மட்டன் குழம்புக்கும் சேர்த்தி வந்து நான் இப்போ அரைச்சிக்கிறேன். அதாவது ஒரே வேலையாக ஆகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அரைக்கலான்னு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். குஸ்கா சாப்பாடுனா கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 2 டம்ளர் ரைஸ் தான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி அரைச்சது வந்து ஊற்றிக்கிறேன். ஒரு 3 புளிக்கரண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரைச்ச பேஸ்ட்டில் வந்து இது பாதி போட்டுடுறேன். நல்லா இருக்கும். இது வந்து எங்கேயுமே தக்காளி வந்து தட்டுப்படாமல் நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. நம்ம இதை பேக் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கும் கூட இது நல்லாயிருக்கும். வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா இது குஸ்கா சாப்பாடுன்னாங்காட்டி தக்காளியோட இதுதான் நிறைய தெரியணும். அதுக்காக தக்காளி தான் போட்டிருக்கணும். அதுதான் நான் போட்டிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் நான் கம்மியாக தான் சேர்த்திருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப இது கூட நம்ம வந்து நான்வெஜ் ஐட்டமான மட்டன் சிக்கன் கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு முட்டை வறுவல் அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மட்டன் கறியோட மேட்ச் பண்ண போகிறேன். ஆனால் ரைஸ் வந்து எங்களுக்கு மட்டும்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டது வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்திக்கிறேன். லைட்டாக புதினா சேர்த்திக்கிங்க. இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதினா ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஹார்டான ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கொடுத்துரும். அது வந்து தக்காளி குஸ்கா மாதிரி இருக்காது. ஸோ இப்போ இதையெல்லாம் போட்டு பரட்டி விட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். செம்மையாக இருக்கு. இப்போ பாருங்கள் மசாலாவெல்லாம் நல்லா தொக்கு மாதிரி ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரைஸ் சேர்த்திக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் சாதாரண சாப்பாட்டு அரிசி தான். 2 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸு தண்ணி எல்லாமே கரெக்டாக ஊற்றியாச்சு. இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். ஏன்னா இது தக்காளியே வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். ஸோ இது கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். குக்கரை மூடியாச்சு. 2 விசில் வந்து விசில் இறங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து தக்காளி வெங்காயம் வந்து குழம்புக்கு வதக்கிக்கலான்னு சொல்லிட்டு
இப்போ இது சிம்மில் வச்சிடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அருமையாக இருக்கும் இந்த ரைஸு. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, பேக் பண்ணிட்டு போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரைஸ் செஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம இது வந்து நல்லா வதக்கிட்டதுனால தக்காளி வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இருக்கும். அதாவது தக்காளி வந்து நல்ல சாதத்தோடு நல்லா மெர்ஜ் ஆகிரும். நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா கலந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து வெங்காயம் வதக்கிட்டு இருக்கிறேன். வெங்காயம் வதக்கிறதோட கூட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனும், மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூனும் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இது கூடவே இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சேர்த்து வறுத்துட்ருக்கிறேன். கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிங்க. இது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதையும் சேர்த்து இந்த ஹீட்லேயே நம்ம பரட்டி விட்டுட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி குழம்பு வச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும் சொல்லிட்டு வெங்காயம், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் வதக்கியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அரைச்சிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து ஒரு மூடி சேர்த்திக்கலாம். நான் அதையும் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து எவ்வளோ எல்லாம் சேர்த்துறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இப்போ இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி நம்ம குழம்பு செஞ்சாலே நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை மாற்றிட்டு இதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்சிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கரண்ட் உடனே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸு 2 ஏலக்காய் சேர்த்திக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பும் சேர்த்திக்கிறேன். குழம்புக்கு இன்னொரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கல்பாசி வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன். ஹோட்டல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அரைச்சி போட்டு வைப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் தான் கொடுக்கும். அதுக்காகத்தான் சரி இப்போ நான் அதையும் போட்டிருக்கிறேன். இப்போ இதையெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சது அதுவும் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய், ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, கல்பாசி போட்டு அரைச்சது இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் குழம்ப கூட்டி வச்சுக்கலாம். மட்டனும் வந்து விசில் இறங்கிருச்சு வேக வச்சு. இப்போ மட்டன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறோம். அதாவது நம்ம மட்டன் வேக வைக்கும் போது வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கிறோம். மட்டன் தனியும் சேர்த்திக்கலாம். மட்டன் எல்லாம் ஊற்றணும் இல்லைங்களா, அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, இது வந்து ஒரு 3 தக்காளி அளவு இருக்கும். அதையும் நல்லா அரைச்சாச்சு. இது மட்டும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஏன்னா நம்ம இதை வந்து வதக்காததுனால இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 4-5 கொதி வரட்டும் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா நம்ம கறி கூட மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம போட்ட தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4-5 கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி ஆயினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சோம்பு, ஏலக்காய், கல்பாசி இதையெல்லாம் சேர்த்தி ஊற்றிக்கலாம். இதையும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா நம்மளுடைய மட்டன் குழம்பு ரெடி. இப்போ மிக்ஸி ஜார் கழுவி நம்ம அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றியாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த குழம்புக்கு தேவையானங்கிற உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறோம். ஸோ இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஓகே. இன்றைக்கி சாப்பிட்றத விட மட்டன் குழம்பெல்லாம் மறாத நாள் சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம் ஏதாவது செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், இப்போ இந்த திக்னஸில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஆனால் அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும் மட்டனை. குழம்பு நல்லா கொதிக்க தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதனால் இன்னும் நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நம்ம இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்திக்கலாம். இது நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தலை கொதிச்சிட்ருக்குது. இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். அடுப்பையும் சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கொதிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மட்டன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு 10 நிமிஷமாக இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு. மட்டன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.